ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இது மாதிரி பிணைஞ்சிக்குங்க. அப்போ தான் போண்டா நல்லா கச்சாய பஞ்சு மாதிரி சாப்பிட்டா வரும். இது என்ன இதுனா அரிசி மாவு 2 டம்ளரு, இது மைதா மாவு 1 டம்ளரு, ரவை 1.5 டம்ளரு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். சர்க்கரை இங்கே தேவையான சர்க்கரை போட்டுக்குங்க. நாங்கள் 1 டம்ளர் சர்க்கரை போட்டுக்கிட்டேன். அது மாதிரி நீங்களும் போட்டுக்குங்க. அப்புறம் ஏலக்காய் நுணுக்கி போட்டுக்குங்க. கொஞ்சம் சோடா போட்டுக்குங்க. ஒரு பிஞ்ச் உப்பு போட்டு நல்லா இந்த பதத்துக்கு பிணைஞ்சிக்குங்க. ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கப்புறம் வாழைப்பழம் ஒன்று போட்டு நல்லா பிணைஞ்சிக்குங்க. நல்லா சூப்பராக வரும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கொரட்டு வெட்டினா வெட்டுமா கொராடு. இங்கே வேறு ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்துருச்சு. போண்டா சூப்பராகவும் இருக்குது.